உண்மையில் பராசக்தி படத்தை ஜனநாயகனோட மோத வச்சது அல்லது மோத தூண்டியதே சிவகார்த்திகேயன் தான். என்னங்க சொல்றீங்க? ஜனநாயகன் இது தளபதியோட கடைசி படம். தளபதியோட ஃபேரவல் மூவின்னு கூட சொல்லலாம். பக்கா கமர்ஷியல் மூவி. அங்கங்க கொஞ்சம் அரசியலும் இருக்கும். ஆனா பராசக்தி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. கண்டிப்பா இதுலயும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி இது ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஸ்டோரி. இந்த படத்தை அவங்க இப்போ ரீமேக் பண்றதுக்கான நோக்கமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்க பசங்களுக்கு அந்த பழைய ஹிந்தி திணிப்பு போராட்டம் அதோட சேர்ந்து திராவிடம் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்குங்கிறத தெரிய வைக்கிறதுக்கான ஒரு படமா தான் அவங்க எடுக்கிறதா அவங்க சொல்றாங்க. சிகப்பு பூத அதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ அவங்களோட மெயின் மோட்டோவா இருக்குது. ஜனநாயகன் கூட கிளாஷ் விடும்போதே தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படத்தோட ரீச்சை குறைக்கணும். தளபதி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சினிமால மார்க்கெட் போச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு விஷயத்துக்குள்ள போவோம். ரீசெண்ட் டேஸ்ல சிவகார்த்திகேயனுக்கு நிறையவே ஹேட் ரேட் போயிட்டு இருக்கு. அதே ஜனநாயகனுக்குள்ள கிளாஷ் வர்றதுனால அந்த ஹேட் ரேட் வருதுன்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏற்கனவே இருக்க ஹேட்டரை இன்னும் அதிகப்படுத்தும் விதமா ஒரு சில ஜேர்னலிஸ்ட், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு சில ஜேர்னலிஸ்ட் கூட இருந்து கண்ணால பார்த்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது ஆடியன்ஸுக்கு இன்னுமே ஹேட் ரேட்டை தான் கிரியேட் பண்ணும். ஆனா உண்மையில் பராசக்தி படத்தை ஜனநாயகனோட மோத வச்சது அல்லது மோத தூண்டியதே சிவகார்த்திகேயன் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி என்னன்னா நான் எல்லா இடத்துலயும் இல்லங்க உட்காந்து பேசி நாளையில இருந்து ஆமா ஆமான்னு சொல்லுங்க, வேற வழி கிடையாது. ஆக்சுவலி நடந்த சம்பவம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வரணும், நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் நீங்க லாட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இவங்களை வந்து வற்புறுத்தி ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த தேதியை நோக்கி நகர்த்தினதே சிவகார்த்திகேயன் தான். என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதுல்ல? நம்ம வந்து பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கோம். இப்ப விஜயனுடைய கடைசி படத்தோட நம்ம படத்தை மோதி அதை ஜெயிக்கணும். அதான் மார்க்கெட் நிலவரத்தை பாக்குறதுக்காக எப்படி பண்றாரா? இல்லம்மா, இப்ப நீங்க பாருங்களேன், கோட் படத்துல துப்பாக்கிய தற்செயலா கொடுக்க போய் அடுத்த விஜய் நான் தாங்கிற அளவுக்கு ஒரு இது மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்குல்ல. ஆமா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை வச்சு விஜயே நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அவர் ஆசைப்பட்டு அதை அந்த வேலையை பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். அவங்க பேசினெல்லாம் கேட்டீங்களா? இப்போ அவங்க பேசின மாதிரியே இருக்கட்டும், அதை ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ மாஸ்டர் மூவி லாக்டவுன்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருந்துச்சு. ஆனா அது கொரோனா டைம்ல ரிலீஸ் பண்ண முடியாம இருக்க நேரத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஆனா அந்த இடத்துல தளபதி என்ன நம்புங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்து தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா அதை ரிலீஸ் பண்ணாரு. ஓடிடில ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு, இந்த மாதிரி டைரக்டா ஓடிடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் ஜெகதீஷும் போய் விஜய் சார்ட்ட கேட்கறோம், இந்த மாதிரி கேட்கறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப சொன்னாரு, என் படம் தியேட்டருக்கு தான் வரணும், நாம தியேட்டரை காப்பாற்றலைன்னா வேற யாரு காப்பாற்றுவா, என் ஃபேன்ஸு தியேட்டரில் படம் பார்க்கணும். இதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் கூட இருக்கிறேன், மற்றதை நீ பாரு அப்படின்னாரு. அந்த இடத்துல தளபதி சொன்னதை கேட்டு தான் ப்ரொடியூசர்ஸ் அமைதியாக இருந்தாங்க. தியேட்டர்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா தளபதிக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்கு, பவர் இருக்கு, அதனால அது பாசிபிள். அதே இந்த பக்கம் வாங்க, இந்த பராசக்தி மூவியோட ப்ரொடியூசர்ஸ் யாரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களுக்கு முன்னாடி எஸ்கே யாரு? முதல்ல எஸ்கே சொன்னா அவங்க கேட்பாங்களா? இல்ல முதல்ல எஸ்கேவே போய் இவங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவாரா? பேசினாலும் அவங்க கேட்பாங்களா? முதல்ல இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மூவிக்கும் எஸ்கேக்கும் இருக்க சம்பந்தமா நான் என்ன பாக்குறேன்னா, இந்த மூவில எஸ்கே ஹீரோவா ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு சேலரி கொடுத்துருக்காங்க, ப்ரொமோஷன்ஸுக்கு வருவாரு, ப்ரொமோஷன் பண்ணுவாரு. மூவி வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சா ரீச் கிடைக்கும். அதை தாண்டி பேக்ரவுண்ட்ல நடக்கிற இந்த பாலிடிக்ஸும் ரிலீஸ் விஷயங்கள்லையும் எஸ்கேவால தலையிட முடியாது, தலையிடவும் விட மாட்டாங்க. அந்த பராசக்தி மூவியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பவர் யாருக்கு அதிகமா இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. எஸ்கேக்கா இல்ல ப்ரொடியூசர்ஸ்கா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கா? ரெண்டும் ஒண்ணுதான். கண்டிப்பா நேரம் கீழே எஸ்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே நான் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னடா எஸ்கேக்கு சொம்பு தூக்கிட்டு வரேன்னு கேட்காதீங்க. எஸ்கேவை புழக்கிறது தப்பு இல்லை, ஆனா லாஜிக்கோட அடிக்கணும். முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எஸ்கே மாட்டிக்கிட்டாருலாம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சேதான் வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கும் அதுதான் வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சில டாப்ல இருக்க ஆக்டர்ஸும் சரி, இல்ல மற்ற சின்ன சின்ன ஆக்டர்ஸும் சரி, இப்போ பராசக்திக்கு பின்னாடி இருக்க அந்த டீமுக்கு தான் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சிகப்பு பூத எதனாலனா கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கூட சில பிரச்சனைகள் இருக்கும்.
அதே மாதிரி பராசக்தி மூவிக்கு பின்னாடி இருக்க அந்த பார்ட்டிக்கு சிகப்பு பூதம். சினிமாவில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஈஸியாகவே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சினிமாவில் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அதே தான் எஸ்கேவும் பண்ணியிருக்காரு. அவனோட சுய லாபத்துக்காக தான் இந்த டீம் கூடவே அவர் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. போய் கொஞ்சம் 60 எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க மெயின் ஸ்க்ரீன் பிரிச்சிருக்க அந்த லட்சணத்தை பாருங்களேன். யாருக்கு எந்த படத்துக்கு அதிக மெயின் ஸ்க்ரீன் கிடைச்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்க. 33 33 34 40 30 30. இது எப்படி இருக்குது தெரியுமா? எவன் கதையத்தை எவனோ படம் பண்ண மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன் 41 21 38. டேய் இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. நான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் 200 வாங்கிட்டு பேசுகிறேன், எஸ்கேக்கு சொம்பு தூக்குறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால் மயிரை கூட கொடுக்க முடியாது. என் விசுவாசம் குணாகும்.